Question. மேற்கு ஆசியாவில் மோதல் இருந்தபோதிலும் எந்த முன்முயற்சி சரியான பாதையில் இருப்பதாக வெளியுறவு செயலாளர் கூறியுள்ளார். Option A. பெல்ட் அண்ட் ரோடு முயற்சி. Option B. சர்வதேச வடக்கு தெற்கு போக்குவரத்து வழித்தடம். Option C. இந்தியா மத்திய கிழக்கு ஐரோப்பா பொருளாதார வழித்தடம் IMEC. Option D. டிரான்ஸ் பசிபிக் கூட்டாண்மை. The correct answer is இந்தியா மத்திய கிழக்கு ஐரோப்பா பொருளாதார வழித்தடம் IMEC. Question. சர்வதேச விண்வெளி நிலையத்தில் பணி முடித்து எந்த அமைப்பின் விண்வெளி வீரர் சமீபத்தில் பூமிக்கு திரும்பினார்? Option A. ரோஸ்கோஸ்மோஸ். Option B. இஸ்ஸா. Option C. நாசா. Option D. JEXA. The correct answer is நாசா. Question. இந்திய ராணுவம் எந்த பகுதியில் முதன்முறையாக 4G மற்றும் 5G நெட்வொர்க்குகளை வெளியிட்டது? Option A. அருணாச்சல பிரதேசம். Option B. சிக்கிம். Option C. லடாக் எல்லைகள். Option D. உத்தரகண்ட். The correct answer is லடாக் எல்லைகள். Question. பழங்குடி சமூகங்களுக்கு அதிகாரம் அளிக்க அசாம் அரசு என்ன செய்கிறது? Option A. இலவச வீடுகள் வழங்குகிறது. Option B. புதிய சாலைகள் அமைக்கிறது. Option C. கற்பி மொழிக்கு அதிகாரப்பூர்வ அந்தஸ்து வழங்குகிறது. Option D. இலவச மடிக்கணினிகள் வழங்குகிறது. The correct answer is கற்பி மொழிக்கு அதிகாரப்பூர்வ அந்தஸ்து வழங்குகிறது. Question. இந்திய அரசியலமைப்பின் எந்த சரத்து உச்ச நீதிமன்றத்தின் அதிகாரத்துடன் தொடர்புடையதாக சமீபத்தில் விவாதிக்கப்பட்டது? Option A. சரத்து 370. Option B. சரத்து 356. Option C. சரத்து 142. Option D. சரத்து 21A. The correct answer is சரத்து 142. Question. கண்ணாடிப்பாயா எனப்படும் எந்த மாநிலத்தின் மூங்கில் நெசவு கலைக்கு சமீபத்தில் புவிசார் குறியீடு கீ டாக் கிடைத்தது? Option A. தமிழ்நாடு. Option B. கர்நாடகா. Option C. கேரளா. Option D. ஆந்திர பிரதேசம். The correct answer is கேரளா. Question. ராம்சார் தளங்களின் எண்ணிக்கையை பொறுத்தவரை இந்தியா எந்த நாட்டை முந்தியது என்று கூறப்படுகிறது? Option A. அமெரிக்கா. Option B. ரஷ்யா. Option C. சீனா. Option D. பிரேசில். The correct answer is சீனா. Question. IAF எந்த நாட்டில் 12 நாடுகளின் விமான பயிற்சியில் பங்கேற்கிறது? Option A. சவுதி அரேபியா. Option B. ஓமன். Option C. UAE. Option D. கத்தார். The correct answer is UAE. Question. ஒடிசா அரசு எந்த மாநிலத்தில் லக்ஷதிதிதி திட்டத்தை அறிமுகப்படுத்தியது? Option A. பீகார். Option B. ஜார்க்கண்ட். Option C. ஒடிசா. Option D. மேற்கு வங்காளம். The correct answer is ஒடிசா.